திட்டணும்னோ ஏதாவது வந்திருந்தா கூட நம்ம முகத்தை பார்த்த உடனே அந்த சூழ்நிலைகள் மாறும். சிலர் முகத்துக்காண்டி தானே விட்டுட்டு போவோம். சிலர் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். உன் முகத்துக்காண்டி தான் விடுறேன், அவங்க அப்பா முகத்துக்காண்டி தான் உன்னை விட்டுட்டு போறேன், அவங்க அம்மா முகத்துக்காண்டி உன்னை விட்டுட்டு போறேன். அவங்க அப்பா எப்படி அப்பா தெரியுமா, அவங்க அம்மா எப்படி தெரியுமா, அந்த அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு நம்ம சில வழக்கத்துல பேச்சுவார்த்தையில பேசுவோம். எப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்க, எப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்க, அது இப்படியா நீ பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்படி எப்படின்னா அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அவர்கள் சரியானபடி இருக்கணும்னு மக்கள் விரும்புதோம் இல்ல, எல்லாருமே விரும்புவோம் தானே, எல்லாருமே விரும்புவோம். சரி, அப்போ அந்த வார்த்தைகளை சரியாய் உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வசனத்தின் வெளிச்சம் தேவை. வசனத்தை நாம் காதுக்குள்ள கேட்கும்போது இந்த வேத வசனம் நம்ம கண்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது, ரெண்டாவது நம்ம புத்திக்கு வெளிச்சத்தை தருகிறது, மூன்றாவது நம்ம வாய்க்கு அதை தெளிவாக சொல்லுவதற்கு வெளிச்சத்தை தருகிறது. இல்ல, ரொம்ப யோசிக்கணும். ஏதாவது வார்த்தையை சொல்லும் முன்னாடி யோசித்து தான் பதில் சொல்லணும். யோசித்து பேசு. பெரியவங்க சொல்லி தருவாங்க இல்லையா, வயதானவர்கள் அனுபவப்பட்டவங்க நமக்கு சொல்லி தருவாங்க, யோசித்து பேசு, வார்த்தையை யோசித்து பேசு, யோசித்து சொல்லு அப்படிமோ. ஏன் அப்படின்னா யோசிக்கும் போது புத்தி வெளிப்படும். அப்ப யோசிக்காம பேசாத, அவசரப்பட்டு பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் நம்ம இந்த வேத சத்தியம் நமக்கு கற்று தருகிறது. இந்த வேத சத்தியத்தை கேட்பதினால், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதினால், ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவரை ஆராதிப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன்தான் பிரசித்தம், அதிசயம். இங்க இருந்ததுனால என்ன உண்டு? இந்த ஆலயத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆராதனை செய்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம். அவைகளினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அவைகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, இந்த மனசுக்கு தெளிவு, வெளிச்சம் கிடைக்கும், பார்வைக்கு தெளிவு, நம்ம பார்வையில ஒரு தெளிவு. அப்ப அதை பார்க்கும்போது சிலருக்கு எப்படி இருக்கும், சிலருக்கு சில இடத்த பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய தரிசனங்கள் தெரியும், நிறைய வெளிச்சம் தெரியும். என்ன வெளிச்சம்? சிலரை